வெரி குட் மார்னிங். திஸ் இஸ் காவ்யா. ஸோ நான் வந்து இந்த மாதிரி தான் ப்ரான்ஸ் அப்படின்றத அச்சீவ் பண்ணேன். ஸோ யூஸ்வலி எல்லாருமே என்னோட அப்பா அம்மா ஏஜில் இருக்கீங்க. ஸோ எனக்கு என்ன பேசுறது தெரியல. ஸோ நான் இந்த பிஸ்னஸ் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த நாள் வரைக்குமே என்னோட அப்பாவுக்கு அம்மாவுக்கு தெரியவே தெரியாது. அதாவது திங்ஸ் வாங்குவேன், வீட்டில் கொடுப்பேன் அப்படின்றதான். ஃபுல் அண்ட் ஃபுல் எனக்கு இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் அப் பண்ணுறதுக்கு செல்ஃப் பர்ச்சேஸ் கூட அமௌண்ட் இல்லாமல் தான் ஸ்டார்ட் அப் பண்ணேன். எனக்கு சேவிங்ஸ் தருவாங்க, ஹாஸ்டல் ஃபீஸ் தாண்டி 500 தருவாங்க. அதை வச்சு ஸ்டார்ட் அப் பண்ணி அது மூலம் தான். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ப்ரொமோஷன் தான். என்னோட அப்ளைன்ஸ் கிரேட் அப்ளைன்ஸ் பிரபாகரன் சாப்பிங்க ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட் A to Z எப்படி பண்ணணும் எல்லாமே எனக்கு சொல்லி கொடுத்தாரு. இந்த ஃபீல்டில் வந்து ஏஜ் அப்படின்றது பெஸ்ட் நம்பர் அப்படின்றது தான். ஏன்னா இங்கே எல்லாருமே இங்கே இருக்க ஒவ்வொருத்தரும் அம்மா அப்பா ஏஜ் உள்ளவங்க தான். ஸோ இந்த வயசுல நமக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு அப்படின்ற பொழுது இன்னும் கண்டிப்பா இவங்க மாதிரி ஒரு ஏஜ் வரும்பொழுது பெரிய லெவல் இருக்கணும், ஹையஸ்ட் லெவல் இருக்கணும் அப்படின்றது இங்க இருக்க ஒவ்வொரு லீடருமே ஒரு இன்ஸ்பயரான விஷயம் தான். சார் எப்படி சொல்ல முத்தையா சார், நமக்கான பொறுமை அப்படின்றது அதிகமா இருக்கணும், அறிவு அப்படின்றது கொஞ்சம் வச்சு வந்து கரெக்டாக ஒர்க் பண்ணணும் அப்படின்றதையும். அப்புறம் கௌதம் சார் எப்போ ஒரு வார்த்தை சொல்வாரு, நம்ம வந்து அதாவது குவாலிஃபை பண்றோம், என்ன நம்ம நிறைய பேர் நான் குவாலிஃபை போயிடுவோம். அந்த இடத்துல வந்து வேலை செஞ்சாதே அந்த இடத்துல நிற்க வரும். ஒவ்வொரு வாட்டி நம்ம வெளியே நிற்க போதுலாம் சார் வந்து அவங்க டவுன்லைனுக்கு வந்து பாயிண்ட்லாம் சொல்லுவாங்க. அது காது வரையும் கேட்கணும்னு ஓகே லீடர் சொல்றாங்கன்னா நம்ம அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணணும் அப்படின்றதையும். அப்புறம் வந்து இங்க இருக்க ஒவ்வொரு லீடருமே டைமண்ட் டைரக்டர் சாருமே பேசும்போது அவங்க எப்படி டீமை வந்து ரெகனைஸ் பண்றாங்க அப்படின்றது. அப்புறம் இங்க ஆஃப்லைன்லாம் வரும்போது சார் வந்து அவங்க டீமுக்கு எல்லாமே ஷார்டு போடுறது. அப்புறம் எங்க டீம் நான் தனியாக உட்காந்து பேசுறது. இங்க இருக்க ஒவ்வொரு லீடர்ஸுமே பார்த்து இன்ஸ்பயரான விஷயம். ஸோ நாங்கள் ஆன்லைன் டீம் தான். ஸோ கண்டிப்பாக நம்ம டீம் வந்து ஒரு நல்ல ஒரு டீமாக வந்து ஆஃப்லைனில் கொண்டு வரணும் அப்படின்றதான். ஸோ என்னோட டீமில் வந்து முடிஞ்ச அளவுக்கு ஒரு ஆஃப்லைன் மீட்டிங் திருச்சியில் இருக்குதுன்னா ஸோ எங்கே இருந்தாலும் மதுரையாக இருக்கட்டும் சரி, சென்னையாக இருக்கட்டும் சரி, ஸோ முடிஞ்ச அளவுக்கு போய் அட்டென்ட் பண்ணிடுவோம். ஏன்னா இந்த ஃபீல்டில் ஒரு பெரிய லெவலில் ஸ்கோப் இருக்குது. கண்டிப்பாக இன்னும் நான் காலேஜ்லாம் படிச்சுட்டு இருக்கேன். ஸோ என்ன முடிக்கல, இன்னொரு 7 months இருக்குது. கண்டிப்பாக ஒரு நல்ல லெவல் அச்சீவ் பண்ணணும் அப்படின்றது. ப்ளஸ் இதில் எனக்கு இன்னொரு விஷயம் என்னன்னா, ஸோ நமக்கு வந்து ஜனவரியில் அவார்ட் ஃபங்க்ஷன் நடக்க போகுது. இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு தான். கண்டிப்பாக இந்த அவார்ட் ஃபங்க்ஷன் வச்சு தான் நான் என்னோட பேரண்ட்ஸ்ட்டு என்னோட அப்ரூவே வாங்க போகிறேன், நான் பண்ணுறேன் அப்படின்றத சொல்ல போகிறேன். கண்டிப்பாக அவங்க சப்போர்ட் பண்ணுறாங்களோ இல்லையோ அதுக்கு மேலே பண்ணுவேன். ஒரு பெர்மிஷன் ஓகே பண்ணணும் அப்படின்ட்டு. ஏன்னா ஆஃப்டர் நம்ம படித்து முடிச்ச பிறகு இது தடையாக இருக்கக்கூடாது அப்படின்றதான். ஸோ கண்டிப்பாக என்னோட லெவல் அப்படின்றது அடுத்தடுத்த மாதம் குவாலிஃபை பண்ணுவேன். இப்போ ஜஸ்ட் பிரான்ஸ் தான் நான் குவாலிஃபை பண்ணியிருக்கேன். ஸோ நேற்று நைட்டு 11:56 வரைக்கும் பாயிண்ட் வந்து இதாக இருந்துச்சு. கடைசி ஒரு 4 minutes தான் கேப்பில் வந்து பிஏ வந்து ஆட இருந்துச்சு. ரொம்ப ரொம்ப ஒரு ஹாப்பியான மூமெண்ட்டாக இருந்துச்சு. இது ஸ்டார்ட் அப் தான் அப்படின்றது தான் தோணுச்சு. கண்டிப்பாக அடுத்த லெவல் அப்படின்றது இந்த மாதிரி இருக்கக்கூடாது. மந்த் எண்ட் வரைக்கும் பிஸ்னஸ் இருக்காம நம்ம கரெக்டாக பிஸ்னஸ் பண்ணுறோம். 15 days இப்போ கன்சிஸ்டன்சி 14 daysக்குள்ள முடியுதா, மேக்ஸிமம் ஒரு 70% பிஸ்னஸ் முடிச்சுட்டு அந்த லாஸ்ட் மினிட் நம்ம அப்படின்றது அடுத்த மந்த் நம்ம பிஸ்னஸ் ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்றது ஒரு விஷயம் தெரிஞ்சிச்சு. அதுக்காக தான் இப்போ ஸ்டார்டர்லே காலையில் எழுந்தோடனே அடுத்த மாதம் என்னென்ன பண்ணணும், யார்கிட்ட பேசணும் அப்படின்றதுக்காக நோட் பண்ணிட்டு இருக்கேன். இந்த மந்த் கண்டிப்பா லாஸ்ட் மினிட் வரைக்கும் நம்ம குவாலிஃபை பண்றதுக்கு ஒர்க் பண்ணக்கூடாது, முன்னாடியே முடிச்சுட்டு அடுத்த லீடர்ஸ் உருவாக்கணும் அப்படின்றதான். நெக்ஸ்ட் வந்து கண்டிப்பா நான் சில்வர் குவாலிஃபை பண்ணும்போது எல்லோ பி தான் எடுக்கணும் அப்படின்றது என்னோட மெயின் டார்கெட். ஏன்னா என்னோட அப்பா வந்து கவர்மெண்ட் பஸ்ஸோட டிரைவர் தான். இத்தனை வருஷம் நியர்பை 20 வருஷமா இருக்காரு. ஆனா நிறைய வாட்டி 5 years ஒன்ஸ் வந்து ஒர்க் போகும்போதும் அந்த இன்க்ரிமெண்ட் சொல்லுவாங்க, ஆக்சிடென்ட் ஆகாம இருக்கும் அப்படின்னு. ஆனா ஒவ்வொரு வாட்டியும் பண்ணும்போது இன்ன வரைக்குமே 20,000 இன்கம் கூட கிராஸ் பண்ணது கிடையாது. கண்டிப்பா எங்க அப்பாவோட அதிகமா இன்கம் எடுக்கணும், அந்த சில்வர் டைரக்டர் கையில எனக்கு லீடர்ஸ் இருக்காங்க, அதை விட்டு நிறைய பேர் உருவாக்கணும் அப்படின்றதான். எங்க அப்பாவோட நிறைய இன்கம் எடுக்கணும், நான் படிக்க முடிச்சுட்டு அப்படின்றது என்னோட மெயின் டார்கெட்டா இருக்கு. ஸோ கண்டிப்பா லெவல் வருவேன். இது ஒரு ஸ்டார்ட் அப் தான். ஸோ தேங்க்யூ ஸோ மச்.